ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ராகி கூழ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போ 3 கிலோ அளவுக்கு நான் பண்ண போகிறேன். 3 கிலோ பண்ணும்போது 1.25 அளவுக்கு நான் பச்சரிசி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ கேழ்வரகு மாவு வாங்கி கூழ் காசுறதுக்கு முன்னாடி நாளே நான் அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அது நல்லா புளிச்சு வரும், அப்போ தான் நமக்கு கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மறுநாள் நம்ம கூழ் காச போகிறோம். ஒரு 3 கிலோ டபரா அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா தளன்னு கொதி வரணுங்க. அந்த ஸ்டேஜில் கொதி வரும்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பச்சரிசி, அதை போட்டு நல்லா கிளறி விடணுங்க. சாதம் நல்லா பொங்கி ஸ்லோ பண்ணிவிட்டு அப்போ நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா நமக்கு சாதம் வெந்து வரும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி போச்சு, சாதமும் நல்லா வெந்து போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நேற்று கரைச்சி வச்சுருந்த அந்த கூழை கையில் நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணுங்க. நம்ம ஊற்ற என்ன ஆகும், கெட்டியாகும். அது நல்லா அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறணும். இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், நல்லா கிளறி விடணும். எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி கிளறி வந்த பிறகு நம்ம வெந்துடுச்சா இல்லையான்னு பார்க்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம தண்ணியில் அதை தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் அந்த கூழ் ஒட்டக்கூடாது. இப்போ பாருங்கள், இதில் லைட்டாக ஒட்டுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ மறுபடியும் நான் தொட்டு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும். சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலான்ட்டு இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.